திரு செல்வி, இங்க ஒரு அரசின் பொதுத்துறை நிறுவனத்தினுடைய இலச்சினையை நிறம் மாற்றுவது என்பது நேரடியாகவே செய்வது, மறைமுகவால் அல்ல, அதுவும் ஒரு தேர்தல் காலத்தில் ஒரு பரப்புரைக்காக இப்படியான ஒரு உத்தியை கையாளுவது என்பது எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத ஒன்று. உடனடியாக தேர்தல் ஆணையம் இறையாண்மையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற எதிர்குரல்கள், கண்டன குரல்கள் ரொம்ப வலிமையாக எழுகிறது. ஏன் இப்படியான ஒரு நடவடிக்கை? முன்னாள் டைரக்டர் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். 1959 ஆரஞ்சு கலர் இருந்ததுன்னு அவங்களே ஒப்புதல். இப்ப பிரச்சனை என்னன்னா, அது லைட்டா இருந்தது, இது டார்க்கா இருந்ததுனால கொஞ்சம் கோபம். ஆனா லைட்டா இருந்தது 1959 இருக்க. அப்பெல்லாம் எங்க போச்சு இந்த வாதம்? நான் சொல்றது இப்ப 2024 பத்தி பேசுறோம். அப்புறம் நான் என்ன கேட்கிறேன், தேசிய கொடியில ஆரஞ்சு இருக்கு, அது காவிக்கு சம்பந்தப்பட்டது கிடையாதா? அது ஆரஞ்சுனா அது வேற கலரா? அதை எடுத்துருவோமா? நான் என்ன கேட்குறேங்க, அது ஒவ்வொருத்தருடைய நிர்வாகத்துக்கும் ஒன்று வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், தேர்தல் ஆணையத்தில் பர்மிஷன் வாங்காமையா ஏதாவது ஒரு மாற்ற முடியும்? இப்போ எல்லாமே பர்மிஷன் அப்ரூவல்லாம் வாங்கி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. தேசிய கொடியில் இருக்கக்கூடிய நிறம் இருக்கிற அந்த நிறத்துக்கும் இப்போ இந்த லோகோ மாத்தின இந்த காவிக்கும் எல்லாம் ஒற்றுமை தான். அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு? ஆரஞ்சுக்கும் உங்களுக்கு காவிக்கும் என்ன இருக்கு? அதெல்லாம் ஒரு பாரதிய ஜனதா முன்வைக்கக்கூடிய காவி சேஃப்ரான் காவிமயம் ஆக்குவது என்கிற அந்த முழக்கத்துக்கும் தேசிய கொடியில் இருக்கக்கூடிய காவிக்குமான அந்த வித்தியாசம் வேற தானே? அதுக்காக ஆரஞ்சை கூட அந்த காவியுடைய அக்ரிவேட் தானே அது. சரி, அதை கூட எடுத்துட சொல்வீங்களா? அதாவது எந்த ஒரு ஆரஞ்சு கலர் நான் வந்தேனா இல்ல நீங்க பேசுறீங்க? நான் இது வரைக்கும் பேசுறேன். யாராவது பேசுறத பேசணும், பேச விடுங்க. உங்களுடைய நேரம் தான், நீங்க பேசலாம். அதாவது 1931 நீங்க பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் ஃபர்ஸ்ட் வியூவில் நேஷனல் பிளாகை பற்றி சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஜவஹர்லால் நேரும் என்ன கொடுத்துருக்குறாங்க? அவங்க ஆக்சுவலா நேஷனல் பிளாக் சாஃப்ரான் வித் ப்ளூ சக்கரா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அந்த காலத்திலே பண்ண விஷயம். அவங்க பண்ணதை அப்போ அவங்கெல்லாம் பண்ணால் அது நியாயம். இப்போ இவங்க ஒரே ஒரு ஏற்கனவே இருந்த லைட்டு ஒரு ஆரஞ்சு கலரை இப்போ நிர்வாக ரீதியாக அவங்க மாத்துறாங்க. உடனே எல்லாரும் தேர்தல் காலம் அந்த காலம். நான் என்ன கேட்குறேன், எங்களுடைய கொள்கை நாங்கள் ராமர் கோயிலை கட்டுவோன்னோம், அது எங்கள் கொள்கையில் வந்திருக்கு. ஆர்டிகல் 370 கொண்டு வருவோன்னோம், கொண்டு வந்தோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் ஆட்சியில் இருந்தால் இதே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவோன்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் இந்தியா கூட்டணி இப்போ வலிமையான கூட்டணி ஆச்சே, நீங்கள் தான் இந்தியாவில் அடுத்த ஆட்சி வருவீங்கல்ல, எல்லாத்தையும் மாற்றிக்கிங்க. உங்களுக்கு பெரியார் கலரே நீங்க டிடியில் வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே. நாங்கள் என்ன கேட்குறோம், இது இப்படி இது அப்படின்னு நீங்க எதுக்கு பண்றீங்க? நிர்வாக ரீதியாக ஏற்கனவே ஒரு கலர் பாலச்சந்திரன் குறிப்பிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கேள்வியா கேட்கிறேன். இந்தியா மாதிரியான ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டின் அடையாளத்தை நீங்கள் ஒருமுகப்படுத்துவது, இதுதான் ஒரே நிறம், நீங்க எல்லாத்தையும் ஒரே ஒரே ஒரேன்னு சொல்ற மாதிரி ஒரே நிறம் எல்லா இடமும் காவிமயமாகும் அப்படிங்கிற ஒரு ஒன் கலர், ஒன் நேஷன் ஒன் கலர் மாதிரி காவிமயமாக்குவது அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு கேட்கிறாங்க. நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க, அகில இந்திய அளவில் சாதாரண மனிதர்கள்லாம் இன்னைக்கு மெடிக்கல்ல போறாங்கன்றது எங்களுடைய கொள்கை. முதல்ல நீட்டுக்கு காந்தி செல்வம் கையெழுத்து போட்டு கொண்டு வந்துட்டாரு. அதை கொண்டு வர வரைக்கும் எல்லாத்தையும் இவங்க கூட இருப்பாங்க. இப்போ நீட் எக்ஸாம் நாங்க கொண்டு வரவே கூடாது, எங்க மாநிலத்துக்கு மட்டும் விலக்குன்னுவாங்க, இவங்களே கொண்டு வருவாங்க. தேர்தல் வாக்குறுதியில இருக்கு, அவங்க விருப்பப்பட்ட மாநிலங்கள் வச்சுக்கலாம் இந்தியா கூட்டணி சொல்லுது. இங்க பேச விடுங்க. நீட் சொன்னதுனால நான் சொல்லிடுறேன். நீங்க இல்ல நான் என்ன சொல்றேன், எங்களுடைய கருத்து கொஞ்சம் பேச இல்ல, உங்களுடைய கருத்து தான். நீங்க நீட் சொன்னதுனால அந்த விளக்கத்தை மட்டும் விளக்கம் இருக்கட்டும், அவங்க கொடுக்கட்டும் அந்த விளக்கத்தை. நாங்க என்ன சொல்றோம், அது போல இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்க கொண்டு வரோம், எங்களுடைய கொள்கையில கொண்டு வரோம். மக்கள் ஏத்துக்கினாங்கன்னா எங்களுக்கு வாக்களிப்பாங்க, மக்கள் ஏத்துக்கலன்னா நாங்க எதிர்கட்சியா வரப்போறோம். இது தெரிஞ்சுதானே நாங்க தேர்தலை கொடுக்குறோம். நான் என்ன சொல்றேன், 1959 நான் சொல்லல, ஒரு தூர்தர்ஷனுக்கு டைரக்டரா இருந்த ஒரு அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டும் அதிலே தூர்தர்ஷன்ல டைரக்டரா இருந்தவர், அவங்களோட ஒப்புதல் வாக்குமூலமே இளம் ஆரஞ்சு கலர்ல இருந்ததுன்னு ஏற்கனவே வந்திருக்கு. இப்போ அது ஏற்கனவே 1959 இருந்த ஒரு விஷயத்த 2024 அதுக்கு ஒரு மெருகேத்தி இருக்கிறாங்கன்னு அதை அப்படிதான் கொண்டு போனோம். சோ ஏதோ இவங்க தான் வந்த உடனே காவி இதை பிடிச்சிட்டனால 2024 தான் அதை கொண்டு வராங்கன்ற குற்றச்சாட்டு முதல்வர் சொல்றது எனக்கு என்னன்னா, அப்ப அவங்க சார்பாக இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய அவங்களே சொல்லி இருக்காங்க. அந்த லோகோ மட்டும் இல்ல, திருவள்ளுவர் சிலை, இங்க திருவள்ளுவர் சிலை அப்படிங்கிறது வேறு உடை அணிந்த ஒரு படத்தையோ சிலையோ பயன்படுத்தும் போது திருவள்ளுவர் நீங்க வெள்ளை ஷர்ட்ல தான் வெள்ளை ட்ரெஸ்ல தான் இருந்தாரு.
நீங்க நிரூபிங்க, நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு பிடிச்ச கலரை நாங்க காவியில போடுறோம். நீங்க அந்த திருவள்ளுவரை நீங்க கும்பிடாம நீங்க வேற கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல போட்டுக்குங்க. இதுல என்ன இருக்கு? திருவள்ளுவர் என்ன, நான் என்ன கேட்கிறேன், உலக பொதுமறையான ஒரு விஷயம். உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவர் சொந்தம். உலக பொதுமறை அப்படின்னு சொன்ன ஒருத்தரை எல்லாரும் விருப்பப்பட்ட நிறத்துல போட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனே முரண்பாடா என்ன இருக்குங்க? பிடிச்சது ஏன் இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க Dress போடுறது எதுக்கு? நான் வந்து இல்ல, அப்புறம் உலக பொதுமறைன்னு அப்புறம் அதை சொல்றேன். உலக பொதுமறை அப்படின்னா உலகத்துக்கெல்லாம் பொதுவான மறை அப்படின்னு விவேகானந்தர் இப்ப மாத்துவீங்களா? விவேகானந்தருடைய இது வந்து காவி நிறம். விவேகானந்தர் காவி இதுல போட்டாரு. அத வந்து நிறத்தை நீங்க மாத்த முடியுமா இன்னைக்கு? அது வந்து ஒரு காவி நிறம் என்றது வீரத்தின் அடையாளம், சாந்தத்தின் அடையாளம், எல்லா லெவலுக்கும் அது கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். எங்களுக்கு வந்து அந்த காவி நிறத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. 1959 இருந்த ஒரு விஷயத்தை 2024 அவங்க இளஞ்சிவப்புன்னு சொல்லிட்டாங்க. அதை நீங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்றீங்க. அதெல்லாம் கிடையாது. அதாவது அவங்களுக்கு சொன்னதை வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க சொல்லிப்பாங்க. அதை நாங்க கொண்டு வந்தா மட்டும் இடதுசாரிகளுக்கு அது பொங்குதுன்னா எப்படி? நான் என்ன கேட்கணும்? அவர் அர்த்தம் கேட்கிறேன். இவிஎம் மிஷின் வந்து தமிழ்நாட்டுல தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி, இந்தியா கூட்டணி ஜெயித்தால் அந்த இவிஎம் மிஷின் கரெக்டாக வேலை செய்தது. இந்தியா தமிழ்நாட்டை தாண்டி எப்படி? நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னொன்னு அவங்க எடுத்துக்கிறது. தமிழ்நாட்டை தாண்டினோன்னு இவிஎம்ல செட்டப் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு வந்து அப்துல் கலாம் அட்வைசர் ஒருத்தர் பேசுவாரு. நான் என்ன கேக்குறேன், நம்ம இல்லாத ஒருத்தர் நம்ம இருக்கிறது தானங்க ஃபேக்ட் இருக்கு. எல்லா இடத்துலயும் ஃபேக்ட் இருக்கு. நான் எல்லா மேடையிலயும் பேசுறேன். என்னன்னா இவிஎம் மிஷின்ல இப்ப ஆந்திரால தெலுங்கானால ஜெயிச்சா அதை எடுத்துக்கிறீங்க, கர்நாடகால காங்கிரஸ் வந்து அதை எடுத்துக்கிறீங்க, கேரளால வந்து அதை எடுத்துப்பீங்க. தமிழ்நாட்டுல வந்து நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க இருக்கக்கூடிய பெரிய கூட்டணியா இருக்கக்கூடிய முதல்வர் தலைமையில பெரிய கூட்டணி நீங்க, அதனால வந்து உங்களுடைய இதுல வந்து இருக்கு. நான் என்ன சொல்றேன், பாகுபலியாவே நீங்க வச்சுக்கோங்க. எங்களுடைய இந்திய நாட்டினுடைய பாகுபலியாக நாங்க மோடியை வச்சுக்கிறோம். அவ்வளவுதான் மேட்டர். சோ எங்களுடைய இது வந்து காவி மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே இருந்த விஷயத்தை ஒரு அப்ரிவேஷன் கொடுத்திருக்காங்க. அது வந்து அதிகாரிகள் அவங்க நிர்வாகத்துல இவங்க இருந்திருக்கிறாங்க. இதுல வந்து எங்க இருந்து ஒரு அதிகாரிகளும் அவங்கவுங்க டெல்லியில இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆகாஷவாணி சரோஜினி தேவி அவர்கள் பேசுகிறேன் அந்த இனிமையான குரல்ல வந்து அவங்க பேசுற காலத்துல இருந்து ஆகாஷவாணி என்ற குரல் தான் நம்ம கேட்டிருக்கிறோம். வேற எந்த குரலையும் கேட்டது கிடையாது. பதில் வாங்கிக்கிறேன். திரும்பி ஆண்டாள் பிரியதர்ஷினி, இது தேர்தல் நடக்கிற காலம், நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கு. தேர்தல் ஆணையத்திற்கிட்ட அனுமதி வாங்காம, ஒப்புதல் வாங்காம இதெல்லாம் பண்றோம், இதெல்லாம் சரியா தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு செல்வி. அந்த ஒப்புதல், அனுமதி இதெல்லாம் சும்மா ஃபார் நேம் சேக் தான். பேப்பர்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல சரியா வச்சுக்கிறதுங்கிறது அடையாளம். நாளைக்கே இந்த விஷயத்த கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா பாருங்க நாங்க அப்ரூவல் எல்லாம் வாங்கியிருக்கோம் சப்மிட் பண்ணோம்ல. அதுக்காக இவங்க எப்பவுமே அடையாள அரசியலை சரியா பண்ணுவாங்க. அடையாள அரசியல் சரியா இருக்கும். அதைத்தான் இந்த விஷயத்திலயும் பண்றாங்க. கௌரவ் திரிவேதிங்கிற அந்த சிஇஓ ஆஃப் தூர்தர்ஷன் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, எஸ்தெட்டிக் லுக்குக்காக நாங்க இதை மாத்திருக்கோம், விஷுவல் எஃபெக்டுக்காக அப்படிங்கிறாரு. அது மாதிரி G20 மாநாட்டோட நிறம் தான் இந்த சாஃப்ரான் காவி அப்படிங்கிற. G20 மாநாடு முடிஞ்சு மறந்து மக்கள் நகர்ந்து எங்கேயோ போயாச்சு. அப்பவே இதை உருவாக்கி வச்சிருந்தாங்கன்னா அப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம்ல. தேர்தல் நடக்கும் போது ஏன் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கேட்கிறார்கள் என்றா, தம்பி ரஞ்சித் குமார் தான் அவர் பேரு, அவர் சொன்னாரு அச்சமா இருக்கு பிஜேபி ஜெயிச்சிடுமோ. அந்த அச்சம் இல்லை தம்பி, எங்களுக்கு வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் மேல இருக்கக்கூடிய அபிமானம், எங்களுக்கு அது மேல இருக்கக்கூடிய மரியாதை, இந்தியாவின் வேல்யூஸ் சொல்றோம்ல அது மேல இருக்கக்கூடிய அந்த பற்று, அதனால் நாங்கள் சொல்றோம். ஆனா இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்டே நீங்க எல்லாரும் மோடி கோட் ஆஃப் கான்டக்டா மாத்தி வச்சிருக்கீங்கல்ல, அதனால நீங்க எல்லாத்தையும் அலட்சியமா தான் பேசுவீங்க, போற போக்குல வார்த்தையை விட்டுட்டு தான் போவீங்க. பதட்டம் எல்லாம் நீங்க வாக்குறுதிகளை, உங்கள் வாக்குறுதிகளை நீங்க மக்கள் முன்னாடி வச்சிருக்கீங்க, எங்கள் வாக்குறுதிகளை நாங்க மக்கள் முன்னாடி வச்சிருக்கிறோம். யாருக்கு எது பிடித்தமானதோ, யாருக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுக்கட்டும். நீங்க பதட்டப்படுறீங்கன்னு கேக்குறாரு. அதான் இந்த பதட்டம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு வேல்யூஸ் மேல இருக்கிற அக்கறை. இவங்க எல்லாருமே பாருங்க, அவங்க பேசுற தோனி, உடல் மொழி எல்லாமே அலட்சியமா அப்படிதான் உட்கார்ந்துட்டு பேசுறாங்க. தனிப்பட்ட தாக்குதல் பேசலாமா? சரி, இல்ல தனிப்பட்ட பெரிய மேடம் வந்து இல்ல தனிப்பட்ட இது வேண்டாம், இல்ல வேண்டாம். கருத்து சார்ந்த போகிற போக்குல வார்த்தைகளை விடுறது ரொம்ப பழக்கமா இருக்கு. போகிற போக்குல ஒரு நிமிஷம். அப்புறம் திருக்குறள் மேல எங்களுக்கு அக்கறை இருக்குங்கிறார் பிரதமர். போற இடத்துல எல்லாம் உலகளாவிய அளவுல உலக பொதுமறை எடுத்துட்டு போறாருன்னு சொல்றாங்க. இவங்க அப்படி பண்றவங்களா இருந்தா
பார்த்தா தமிழ்நாட்டுல திரும்பிய பக்கம் எல்லாம் திருக்குறளை கொண்டு வந்தது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். பேருந்துகளிலும் திரும்பிய பக்கம் எல்லாம், அது மாதிரி அரசு அலுவலகங்களில் திருக்குறள் இருக்க வேண்டும் என்று சொன்னது. உலக பொதுமறைக்காக அதை கொடுத்தவர்க்காக அங்க கன்னியாகுமரியில் சிலை வடித்தது, அல்லது இங்க வள்ளுவர் கோட்டம் கட்டியது. இதெல்லாம் தான் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை தவிர, அது மாதிரி திருவள்ளுவர் ஆண்டு, திருவள்ளுவர் தினம் என்று பொங்கலுக்கு மறுநாள் நாம் அறிவித்து அன்றைக்கு முழுக்க திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பேச வைத்தோம் அல்லவா? இளைஞர்களிடம் சாய்ஸ்ல விட்டுட்டு போற திருக்குறளை இளைஞர்களுக்கு படிக்க வைத்து அதை புரிய வைத்தது என்பதுதான் உண்மையில் சேவையை தவிர, போற போக்குல 2 வார்த்தையை திருக்குறளை பேசிட்டு நான் திருக்குறளை வளர்க்கிறேன்னா ஒண்ணு செய்யணும். இவங்க கேந்திரிய வித்யாலயான்னு இருக்குல்ல தமிழ்நாட்டுல, அந்த கேந்திரிய வித்யாலயால தமிழை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் கிடையாது. தமிழை படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை கூட இவர்கள் உருவாக்கவில்லை. கேந்திரிய வித்யாலயம் முழுக்க ஆங்கிலமும் ஹிந்தியும் தான் இருக்கு. அதை உடனே சொல்வாங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குன்னு. ஆனா ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அந்த கேந்திரிய வித்யாலயால அந்தந்த மாநில மொழிகளை பயிற்றுவிப்பதற்காக இவர்கள் என்ன முயற்சி செய்கிறார்கள். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு சொல்லணும், ஏன் தெரியுமா இவர்களுக்கு திருவள்ளுவரை கண்டால், அதாவது கலந்து உறவாடி கெடுப்பது அப்படிங்கிற நிலைக்கு தான் இப்ப வரப்போறார் பிரதமர். ஏன்னா கோல்வாக்கர் தன்னுடைய சிந்தனை தொகுப்புங்கிற நூல்ல சொல்லி இருக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு படிச்சுக்கிறேன். இந்த நாட்களில் நாம் தமிழை பற்றி அதிகம் கேள்விப்பட்டு வருகிறோம். தமிழின் சில கதாநாயகர்கள் இது தனித்த தனி கலாச்சாரம் கொண்ட தனிமொழி என்று கூறுகின்றார்கள். திருக்குறள் தங்களின் தனித்துவமான வேதம் என்று கூறி வேதங்களின் மீதான நம்பிக்கையை அவர்கள் மறுக்கிறார்கள். அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று கோல்வார்க்கர் சொல்லியிருக்கார். அவங்களை அழித்தொழிக்கணும்னா உறவாடி கெடுப்பது, அதைத்தான் இப்போது செய்கிறார்கள். திருவள்ளுவர் கலாச்சார மையம்னு உருவாக்கி அங்க காசி தமிழ் சங்கத்துக்கு போய் என்ன பண்ணாங்க? காசி ஆன்மீக சங்கமமா தான் நடத்தினாங்களே தவிர அதுல தமிழ் எங்க இருந்தது அதை சொல்லுங்க. அது மாதிரிதான் இப்பவும் திருவள்ளுவர் கலாச்சார மையம் மூலமாக தமிழை அழிப்பதற்கான வேலையை செய்வார்கள். அதை ஒரு போதை ஊசி மாதிரி ஏத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான், தமிழை கலைஞர் வளர்த்தாரு, திராவிட கட்சிகள் வளர்த்ததுன்றதுல திருவள்ளுவரை வளர்த்தாருன்றதுல நாங்க அதை பத்தி நாங்க பேசலையே. நாங்க என்ன வளர்க்கலன்னு சொன்னோமா? நாங்க என்ன சொல்றது, எங்க பிரதமர் இது வரைக்கும் இல்லாத இந்திய திருநாட்டில் ஆண்ட பிரதமர்களில் எங்க பிரதமர் திருவள்ளுவருக்கு கொடுக்கறது பாலச்சந்தர் சாரே சொல்லியிருக்காரு. எங்க பிரதமர் கொடுக்கக்கூடிய முன்னுரிமை, எங்க பிரதமர் காட்டக்கூடிய அக்கறை வேற எந்த பிரதமரும் இது வரைக்கும் காட்டலன்னு தான் சொல்றோம். இவ்வளவு வருஷம் ஆட்சி கட்டல கிட்டத்தட்ட 17 வருஷம் டெல்லியில இருந்தாங்க. இவங்க என்ன இது வரைக்கும் திருவள்ளுவருக்கு தமிழ்நாடு தாண்டி செஞ்சாங்க. ஆனா எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க இந்தியா கூட்டணி இது வரைக்கும் திருவள்ளுவருக்காக அவர்களுடைய அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய என்டிஏ கூட்டணியில திருவள்ளுவருக்காக நாங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அடுத்த வரக்கூடிய இதுல நாங்க என்னென்ன செய்வோம்னு எல்லாத்தையும் வெளிப்படையா நாங்க கொடுத்திருக்கோம். சோ எங்களுடைய பிரதமர் சொல்லக்கூடியது இது வரைக்கும் இல்லாத, எந்த பிரதமரும் சொல்லாதத எங்க பிரதமர் சொல்றாரு தான் சொல்றோம். நாங்க கலைஞர் வள்ளுவர் கோட்டம் கட்டலன்னு சொன்னோமா, இல்ல திருவள்ளுவர் இதுல சிலை வைக்கலன்னு சொன்னோமா? சொல்லல.